வணக்கம் நண்பர்களே. ராகு பகவான் எப்படி உருவானாரு அப்படிங்கிற கதை உங்களுக்கு தெரியுமா? அமிர்தம் கிடைத்தவுடன் அதனை தேவர்களும் அசுரர்களும் சரிபாதியாக பங்கிட்டுக் கொள்வது என்ற ஒப்பந்தம் செய்திருந்தனர். யாருக்கு முதலில் அமிர்தத்தை தருவது என்ற பிரச்சனை எழுந்தது. மேலே தெளிவாக உள்ள நீரை தேவர்களுக்கும் அடியில் கலங்கி இருக்கும் திரவத்தை அசுரர்களுக்கும் கொடுப்பது என்று முடிவாயிற்று. இதில் ஏதோ குளறுபடி உள்ளது என புரிந்து கொண்ட கஷ்யப மகரிஷியின் மகனான ஸ்வர்பானு எங்கே தனக்கு அமிர்தம் கிடைக்காமல் போய்விடுமோ என அஞ்சி அசுர வடிவம் மாற்றி தேவர் வடிவம் பூண்டு தேவர்கள் வரிசையில் அமர்ந்தான். இதனை சூரியனும் சந்திரனும் பார்த்துவிட்டனர். இதற்குள் மோகினி தேவன் என்று நினைத்து ஸ்வர்பானுவுக்கு அமிர்தத்தை அளித்து விட்டார். அவனும் அவசர அவசரமாக பருகிவிட்டான். சந்திர சூரியர்கள் மோகினியிடம் சென்று நடந்தவற்றை கூறினார்கள். விஷ்ணு பகவான் மனம் இறங்கி பாம்பு உடலை கொடுத்து ஸ்வர்பானுவின் தலையுடன் பொருத்தினார். அதேபோல் பாம்பு தலையை ஸ்வர்பானு உடலுடன் பொருத்தினார். இதனை அடுத்து மனித தலையும் பாம்பு உடலும் கூடியவன் ராகு என்றும் பாம்பு தலையும் மனித உடலும் கூடியவன் கேது என்றும் அழைக்கப்பட்டார்கள். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ்